இன்று ஆட்டோ தொழிற்சங்கத்தின் சார்பாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று நடந்தது. கஞ்சி தொட்டி அருகே போஸ்ட் ஆஃபீஸ் அருகில். இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய முன் வடிவம் என்னன்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா, ஆட்டோ தொழிலாளர்கள் ஏற்கனவே மிகப்பெரிய பின்தங்கி இருக்கிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஆட்டோ தொழிலாளர்களுக்குன்னு எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு மீட்டர் கட்டணம் உயர்த்தப்படலை. எல்லாமே அவங்களுக்கு தலைகீழாக தான் இருக்குது. அவங்களுக்கு வளர்ச்சிக்கு உதவக்கூடிய எந்த விதமான விஷயங்களுமே இல்லை. இன்றைக்கி எஃப்சிலேருந்து இன்சூரன்ஸ்லேருந்து உதிரி பாகங்கள்லேருந்து பெட்ரோல் டீசல் விலை வரைக்கும் உயர்ந்தும் கூட ஆட்டோ கட்டணங்களில் உயர்த்த முடியாமல் சூழ்நிலை தான் இன்றைக்கி ஆட்டோ ஓட்டுநர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி அந்த ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், நலவாரிய கார்டுகள், இந்தமாரி மத்திய அரசு மாநில திட்டங்கள், அந்த திட்டங்களை கூட இந்த சட்டங்கள் முடக்கிற வகையில் இருக்கிறதுனால தான் நம்ம இந்த ஆர்ப்பாட்டங்களை நம்ம பண்ணுறோம். இன்னும் ஒரு படி மேலே சொல்லப்போனால் ஆட்டோ ஓட்டுநர்கள் வாழ்க்கை ரொம்ப பின்தங்கி இருக்குங்க தான் சொல்லணும் உண்மையாக. அப்படியேப்பட்ட இந்த நேரத்தில் நம்ம ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா, நம்ம எல்லாம் ஒத்துமையாக இருக்கணும். நம்ம எல்லாம் ஒத்துமையாக இருந்தால் மட்டும்தான் நமக்குள்ளேயாவது ஏதாவது ஒன்று உதவி கொள்ள முடியும். யாரையும் நம்ப முடியாது. அரசாங்கத்தையோ அல்லது வேறு எதையோ யாரையும் நம்ப முடியாது. இன்றைக்கி ஆட்டோ ஓட்டுநர்கள் நம்மளாம் ஒத்துமையாக இருந்தால் மட்டுமே தான் நமக்குள்ளே நம்ம எதை உதவி செஞ்சுக்கலாம். அந்த அடிப்படையில் ஒற்றுமையாக போராடுவோம்.